ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய எல்டர் டாட்டர் பெரிய பாப்பா மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறா. அண்ணு ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி. மைல்டாக கோல்ட் அண்ட் ஃபீவர் இருக்கிறதால இன்றைக்கி அனுப்பலை. ப்ளஸ் அவங்களுக்கு எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ நோ வரைஸ், அதனால் அவங்க லீவ் போட்டுட்டாங்க. பெரியவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு அவங்களுக்கு பேக் பண்ணுறது ஆலூ பராட்டா தான் பேக் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அண்ட் ரொம்ப ஷார்ட்டான வீடியோவும் கூட. இன்றைக்கி பொங்கல் வேலையெல்லாம் இருக்கிறதால நான் சிம்பிளாக லஞ்ச் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஆலூ பராட்டா ரெசிபி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம ரொட்டீன் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, முன்னாடி அதுக்கு கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி, காய்ஞ்ச வெந்தய இலை இருக்கும் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கும், அது இருந்தால் நீங்கள் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாட் மசாலாவும் ஆட் பண்ணல, இதுவும் ஆட் பண்ணலை. என்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடரும் இல்லை. ஸோ நான் அப்படியே தான் பண்ணியிருந்தேன். பட் இருந்தால் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் தீந்துருச்சு, வாங்கணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நான் ஆனியன்லாம் போடல, ஃப்ரை பண்ணாத ப்ளெயினான மார்னிங் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஆலூ பராட்டா. இது கூட தொட்டுக்க கூட உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. மயோனீஸ் அப்படி இல்லைன்னா கெச்சப் தான் போதும். நான் ஜென்ரலாக ஸ்டஃப்டு பராட்டா கொடுக்குற அன்றைக்கி குயிக்காக சிம்பிளான ஒரு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கு இது. ஆனால் எதுவும் தொட்டுக்கெல்லாம் பசங்க கேட்க மாட்டாங்க, கெச்சப் இருந்தால் போதும், சாப்பிட்ருவாங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்போவும் ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி பன்னீர் பராட்டாவில் பண்ண மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது லேயர் ஸ்டஃபிங். நம்ம ஸ்டஃபிங் பரோட்டாவும் லேயர் பரோட்டா மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஸ்கொயர் பரோட்டாவும் மடித்து திரட்டியிருந்தேன். ஒரு பரோட்டா இந்த மாதிரியும், ஒரு பரோட்டா நார்மலாக திரட்டினா மாதிரி பண்ணியிருந்தேன். இது லேயர் லேயராகவும் வரும், உள்ள ஸ்டஃபிங்கும் இருக்கும், அந்த மாதிரி இதுவும் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுக்கும் போது மட்டும், உருளைக்கிழங்கு நம்ம குக்கரில் விட்டு வேக வைக்கிறீங்கனாலும், நீங்கள் தண்ணியில் வேக வச்சாலும், எப்படி டேரெக்டாக வேக வச்சாலும், நீங்கள் வெந்ததுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. அதை ஈர்த்துருங்க, ஃபுல் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூடு ஆற விட்டு தோல் உரிங்க. சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தண்ணியிலேயே விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லா தண்ணியும் அப்சார்ப் பண்ணிக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சமைக்கிறவங்களுக்கு தெரியும். உருளைக்கிழங்கு தண்ணியிலேயே வேக வச்சு அதிலே விட்டுட்டோம்னா அது தண்ணி உள்ளே இழுத்து சொதன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி பராட்டா செய்யவே முடியாது. கண்டிப்பாக அது பிசு பிசுன்னு தான் இருக்கும். பராட்டா இந்த மாதிரி திரட்ட வராது. ஸ்பெஷலி இந்த மாதிரி லேயர் பராட்டா சுத்தமாக திரட்ட வராது, ஸ்டஃப் பண்ணி திரட்ட முடியாது. ஸோ உருளைக்கிழங்கு வெந்த உடனே நீங்கள் அதை எடுத்து தண்ணியை ஈர்த்துட்டு வச்சுருங்க. சூடாறினதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரித்து மசிச்சிக்கலாம். தண்ணிக்குள்ளேயே சூடாறட்டோன்னு மட்டும் விட்டுறாதீங்க. அப்போ நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி பரோட்டா திரட்ட முடியாது. இது ஒரு டிப் தான். நிறைய பேருக்கு ஸ்டஃபிங் பண்ண வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தண்ணியில் விட்டுறாதீங்க. கரெக்டான டைம் வேக வச்சு தண்ணி ஈர்த்து எடுத்து வச்சுருங்க உருளைக்கிழங்க. அதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் மசிச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். நம்ம உருண்டை பிடிக்கணும். நம்ம கையில் மசாலாலாம் போட்டு பிசையும் போதே நமக்கு தெரியும் உருண்டை பிடிக்கணும். ஜென்ரலாக உருளைக்கிழங்கு போண்டாக்கு கூட உருண்டை பிடிக்கிற பதம், பட் அதோட கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். அதுலேயாவது நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு போண்டா போடலாம். பட் பராட்டாக்கு அது ஒத்து வராது, அப்படி பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிள் பராட்டா, மயோனீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொமோகிரானேட். இந்த ஷார்ட் வீடியோ அண்ட் குவிக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.